கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை 1 சாமுவேல் 12:24. கர்த்தர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். 1 Samuel 12:24. Consider how great things he has done for you. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் மகிமையான காரியங்களை செய்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி முதல் ராஜாவாகிய சவுலை அபிஷேகம் செய்து அரியணையில் அமர செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம் ஏராளம். அதைப்போல உங்களுடைய என்னுடைய வாழ்வில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார், செய்வார், செய்ய போகிறார். விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம். ஆம், நம் கர்த்தர் மகிமையின் கர்த்தர். நம் வாழ்வில் மகிமையாய் அவர் வெளிப்படுவாராக. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுப்போம். ஆமன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிமையான காரியங்களை செய்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் சுமைகளை விலக்கி போடும், கடன்களை அடைக்கத்தக்கதான மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணும், ஏதுகரங்களை தாரும். கடனால் ஆண்டவரே, காலைப்பட்டு கலங்கி கண்ணீர் விடுத்து நிற்கிற குடும்பங்களுக்காக, ஆண் மகனுக்காக, பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். விடுதலையை தாரும், நிரந்தர விடுதலையை தாரும். கடன் சுமைகளின்றி பிள்ளைகள் சுபிட்சமாய் வாழக்கூடிய கிருபைகளை கூட்டித்தாரும். உம்முடைய கரத்திலே அப்படிப்பட்ட குடும்பங்களை, தனிநபரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்ற உம்முடைய வசனத்தின்படி பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றும். உம்முடைய கரம் அவர்களை தேற்றட்டும். ஞானத்தை தந்து எப்படியாவது கடன்களை அடைக்கக்கூடிய கிருபைகளை நீர் கூட்டி தந்து பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் கடன்களுக்கு மேல் கடன் வாங்கி சிக்கலில் சிக்கிக்கொள்ளாதபடி தேவனே இரக்கமாய் கிருபையாய் பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.